இந்த ஹெச்ஐவி கிருமிங்க சாதாரணமாக மனுஷனுக்கு இது அவ்வளோ ஒன்றும் பண்ணுறதில்ல. புரிஞ்சுதில்ல? இது 100% 10% ஜனங்களுக்கு ஜுரம் வரலாம், தும்மல் வரலாம், உடம்பு வலி வரலாம். இது சுமாராக ஒரு 5-10%க்கு தான் வரும். மீதி 90%க்கு ஒன்றுமே ஆகிறது கிடையாது. இந்த 5% ஜனங்க கூட என்ன சொல்கிறாங்க, போயிட்டு வந்திருப்பாங்க வெளியில், 5-6 நாள் கழிச்சு 10 நாள் கழிச்சோ உடம்பு வலி வந்தால் அப்போ தான் டாக்டர்கிட்ட எங்களுக்கு ஜுரம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர வெளியில் போயிட்டு வந்தோன்னு சொல்கிறதே கிடையாது. டாக்டர் ஏதாவது மருந்து கொடுப்பாரு, இவனும் அதை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு மறந்துடுவான். நான் வெளில போனேன் அதனால தான் இப்படி வந்ததுங்கிறத இவன் மறந்தே போயிடுவான். சரியா? இந்த ஹெச்ஐவியை விட்டுட்டு இந்த பாலியல்னால் வேறு எவ்வளோ வியாதி வருது. புரிஞ்சுதா? இந்த வியாதியெல்லாம் எப்படின்னா, நீங்கள் வெளியில் போயிட்டு வந்தப்புறம் 2வது நாள், 5வது நாள், 10வது நாள் இப்படி ஒவ்வொன்றா பல வியாதிகள் வர ஆரம்பிக்கும். ஒன்றுக்கு போனால் பகபகான்னு எரிச்சல், சீயாட்டம் வருது, அந்த உறுப்பு மேலே காயங்கள் ஏற்படுறது, புரியுதுங்களா? அப்புறம் முடிச்சு உண்டாகிறது, அப்புறம் உடம்பெல்லாம் கொப்பளம் உண்டாகிறது. நீங்கள் டாக்டருக்கு ஒன்றுமே சொல்ல வேண்டாம், உங்கள் மூஞ்சியை பார்த்தாவே தெரிஞ்சிடும் நீங்கள் வெளியில் போயிட்டு வந்திருக்கீங்கன்னு. அது எங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். ஆனால் இந்த ஹெச்ஐவிக்கு டைரெக்டாக இது மாதிரி வியாதிகளோட கனெக்ஷன் இல்லை இருக்கிறதுனால அது உங்களுக்கும் தெரியாது உங்கள் உடம்புல எப்படி வந்ததுன்னு. புரிஞ்சுதுங்களா? உங்களுக்கு என்னமோ மேலே வியாதி வந்ததுன்னா டாக்டர் உங்களை டெஸ்ட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போதோ இல்லை டெலிவரி டைம்லேயோ இது தெரிய வரும். டெலிவரி டைமில் நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம், அப்போ ஹெச்ஐவி இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா நாங்கள் சொல்கிறோம். அது இல்லாமல் தெரியாது உங்களுக்கு. ரத்தம் டெஸ்ட் பண்ணிச்சு தான் தெரியும். இது நேராக நமக்கு ஒரு துன்பமும் உண்டாக்கலைன்னா இது என்ன பண்ணும்? பின்ன என்ன பண்ணும்? இது ஹெச்ஐவி வியாதி மனுஷனுக்கு என்ன பண்ணும் சொல்கிறீங்களா? தெரியாது சார். தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, அப்படித்தானே? ஆமாங்க சார். இந்த ஹெச்ஐவி வியாதிங்கிறது மனுஷன்னா ரத்தம் இருக்கத்தான் செய்யும். இந்த ரத்தத்தில் சேர்ந்த உடனே அந்த ரத்தத்தில் வெள்ளைக்கணுக்கள் இருக்கும். எந்த உயிரினங்களாக இருந்தாலும் அதோட உடம்பு ரத்தத்தில் அந்த வெள்ளைக்கணுக்கள் இருக்கும். புரிஞ்சுதா? இந்த வெள்ளை அணுக்களை நாங்கள் அதுக்கு வேலை என்ன? நம்ம உடம்புல இந்த வெள்ளை அணுக்களுக்கு நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒரு வேலை இருக்கும். புரிஞ்சுதா? இப்போ உடம்புல இதயம் இருக்கு, ஹார்ட். அந்த ஹார்ட்டுக்கு என்னப்பா வேலை? மனுஷன் உடம்புல இருக்கிற பாகங்கள்லாம் தன் கண்ட்ரோலில் அது ரத்தத்தை பம்ப் பண்ணுறது, டப் டப்னு அடிச்சுக்கிறது, ரத்தத்தை பம்ப் பண்ணுறது, உடம்புல இருக்கிற எல்லா பாகத்துக்கும் சப்ளை பண்ணுறது. அது நின்று போச்சுன்னா என்ன ஆகும்? என்னப்பா ஆகும்? ஹார்ட் பீட் நின்று போயிட்டா என்ன ஆகும் மனுஷனுக்கு? சத்து போயிடுவான் இல்லையா? அதே மாதிரி நமக்கு லங்ஸ் இருக்கு. இந்த லங்ஸோட வேலை என்ன? காற்றை வாங்கிக்கிறது. காற்றுல இருக்கிற பிராணவாயு எடுத்துட்டு ரத்தத்தால் எல்லா பக்கம் சப்ளை பண்ணுறது. அதே லங்ஸ் நின்று போயிட்டா காற்று வாங்கிறத செத்து போயிடுவோம், அப்படித்தானே? இதய துடிப்பு இல்லைன்னாலும் செத்து போயிடுவோம், லங்ஸ் காற்று உள்ள வாங்கலைனாலும் செத்து போயிடுவோம். அதே மாதிரி நம்ம சிறுநீரகம் இருக்கு, கிட்னின்னு சொல்கிறோம். அது என்ன பண்ணுறது? நம்ம ரத்தத்தை சுத்தம் பண்ணுறது, ஃபில்டர் பண்ணுறது. கெட்ட பதார்த்தத்தெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு அதை சிறுநீர் மூலமாக வெளியில் கொண்டு தள்ளிடுறது. அதே சிறுநீரகம் வேலை செய்யலைன்னா ஒரு 5 நாள்லையோ 10 நாள்லையோ சத்து போயிடுவான், அப்படித்தானே? புரிஞ்சுதா? இப்போ நுரையீரல் இருக்கு, இதுவும் அதே மாதிரி தான். ரத்தத்தை க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம், கெட்ட பதார்த்தத்தெல்லாம் எடுத்து போட்டுன்னு இருக்கோம், இப்படியே தன் வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். அதுவும் தன் வேலை பண்ணலன்னா 1 மாதமோ 2 மாதமோ இருப்பாங்க, அப்புறம் இறந்துருவாங்க. அப்படின்னா ஒவ்வொரு பாகமும் தன் வேலையை பண்ணிகிட்டே இருக்கணும். அது சரியாக வேலை பண்ணலைன்னா மனுஷன் இறந்து போயிடுறான். இதில் எந்த பாகம் சரியாக வேலை பண்ணனாலும் முடிவு அவ்வளோதான். புரிஞ்சுதா? அதை போல் வெள்ளை ரத்த அணுக்கும் ஒரு வேலை இருக்கு நம்ம ரத்தத்தில். என்ன வேலைப்பா அது இந்த வெள்ளை ரத்த அணுக்கு?
ரத்தத்தை உற்பத்தி பண்ணுறது. ரத்தத்தை தானாகவே உற்பத்தி செய்கிறதா? அது என்ன செய்யுது? அது நம்ம நாட்டில் பூந்து நம்ம நாட்டெல்லாம் பாழாக்கி எல்லாம் அவங்க கைவசம் வச்சுட்டு நம்ம சொத்தெல்லாம் எடுத்துட்டு போயிடுது. நம்ம ராணுவம் அங்கே இருந்தால் என்ன ஆகும்? அவங்க உள்ள வர முடியாது. வர முடியாது. ஒருவேளை வரேன்னு சொல்லி வந்தாங்கன்னா சண்டை வரும். சண்டை வந்தா யார் பலசாலியோ அவனால தான் அவனோட நாட்டை காப்பாற்ற முடியும். அப்படின்னா நம்ம நாடு பாதுகாப்பா இருக்கணும்னா 24 மணி நேரமும் எந்த சத்ருவும் உள்ள வராம நாம பாதுகாத்துண்டு இருக்கணும். அதே மாதிரி நம்ம உடம்புலையும் இந்த வெள்ளை அணுக்கள் நாம ஆரோக்கியமா இருக்கணும்னா உள்ள எந்த எதிரியும் வராத மாதிரி இதுங்க பார்த்துக்கணும். அப்படியும் யாராவது உள்ள நுழைஞ்சான்னா அவங்கள வெளியில துரத்தணும். புரிஞ்சுதா? நம்மளுக்கு யாரு சத்ருக்கள் சொல்றீங்களாம்மா? தெரியல சார். தெரியாது. வியாதிகள் வரக்கூடிய கிருமிகள். இந்த கிருமிகள் நம்ம உடம்புல போனா நமக்கு வியாதிகள் வரும். புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? இந்த விஷக்கிருமிகளை கண்ட்ரோல் பண்ற வேலை இந்த வெள்ளை அணுக்களோடது. புரிஞ்சுதா? இந்த விஷக்கிருமிகள் எங்க இருக்கும் தெரியுமா? எங்க இருக்கும்? நம்ம அக்கம் பக்கம் இருக்கிற எல்லா வட்டாரத்திலையும் இருக்கும். காற்று, தண்ணி, நாம சாப்பிட்ற சாப்பாடு, இந்த எல்லா இடத்துலையும் இருக்கும். இல்ல இன்னொரு மனுஷங்கிட்டையும் இது இருக்கும். அவன் இருமினா அவன் காற்றுலேருந்து வரும், அவன் துப்பினா அவன் எச்சல்லேருந்து கூட பரவும், அவன் மலமூத்திரம் கழிக்கும் போது அந்த தண்ணி மண்ணில் கலந்து அதனாலையும் வரும். இப்படியும் ஒரு வாய்ப்புண்டு. இல்லை இதை மாதிரி வியாதி உள்ள இன்னொருத்தர்கிட்ட நம்ம பர்சனல் கான்டாக்ட் வச்சா அப்போ நமக்கு இது வர வாய்ப்புண்டு. இது இல்லாமல் இந்த கொசு கடி, அது இல்லாமல் இந்த முட்டைப்பீச்சின்னு சொல்கிறோமே, அது ஒருத்தரை கடிச்சு இன்னொருத்தரை கடிச்சா அதுங்களாலையும் பரவறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்படியே பரவறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புரிஞ்சிடுச்சுல்ல? அதுக்கப்புறம் நம்ம தினம் சாப்பிட்றோம், தினம் தண்ணி குடிக்கிறோம், காற்றை சுவாசிச்சுட்டே இருக்கோம். சரிதானே? இந்த வியாதி நமக்கெல்லாம் வருதா? வராது. சரிதானே? இந்த காத்துல விஷக்கிருமிகள் இருக்காமா? சொல்லுமா, இருக்கா இல்லையா? தெரியல சார். காத்துல இருக்கிறது இல்லையா விஷக்கிருமிகள்? தண்ணியில் இருக்கிறது இல்லையாமா இந்த விஷக்கிருமிகள்? தெரியல சார். அங்கெல்லாம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சொல்லுங்கம்மா, இப்போ காத்துல இந்த விஷக்கிருமிகள் இருக்கா இல்லையாங்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் தரேன். நீங்க சாமி முன்னாடி தேங்காய் உடைச்சி வச்சிருங்க. என்ன ஆகும் ஒரு 2-3 நாள்ல? புரிஞ்சிடுச்சுல்ல? பூஞ்சங்கள்லாம் வருதில்ல? அதான் கருப்பா வெள்ளையா கருப்பா இப்படி வருதில்ல? அது எங்கேருந்து வந்தது? காற்றில் இருக்கிற விஷக்கிருமிகள் அது மேலே விழுந்து அது அப்படியே வளருது. இல்லை தூசி ஏதாவது விழுந்து அது வளருது. இப்போ தண்ணி உங்கள் ஊர் பக்கம் ஏதாவது சேஞ்ச் ஆச்சுன்னா அதுலேருந்து சில வியாதிகள்லாம் வருது இல்லையா? இந்த வாந்தி பேதி இதெல்லாம் வருது இல்லையா? டைஃபாய்டும் வரலாம். அது இல்லாமல் வேற அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல. புரிஞ்சிடுச்சுல்ல? நம்ம எப்பவுமே காற்றை சுவாசிக்கிறோம், தினம் சாப்பாடு சாப்பிட்றோம், தண்ணியை தினம் குடிக்கிறோம். ஆனால் நமக்கு வியாதி வருதா? வருதில்ல. ஒரு வருஷத்தில் ஒரு தடவை 2 தடவை வரும் வியாதிங்க. ஏன்னா ஏதாவது ஒரு புது விஷக்கிருமி வந்திருக்கும், அதை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். புரிஞ்சுதில்ல? அப்படியே ஏதாவது பழைய விஷக்கிருமிகள் உள்ளே போச்சுன்னா அந்த வெள்ளை அணுக்கள் அதை வெளியில் அனுப்பிச்சிடுறது. அதனால நம்ம எப்பவுமே ஆரோக்கியமாக தான் இருக்கும். இந்த வெள்ளை அணுக்கள் எல்லார் உடல்லையும், பிராணியாக இருந்தாலும் சரி பட்சியாக இருந்தாலும் சரி, அதுங்க மேலே இந்த வெள்ளை அணுக்கள் அவசியம் இருக்கணும். அதுங்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா இது ரொம்ப ரொம்ப தேவை. நம்ம சிருஷ்டியே எப்படி இருக்குன்னா, நம்ம அம்மா வயத்தில் இருக்கச்சேவே இந்த வெள்ளை அணுக்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுறது, ஆரம்பமாயிடுறது. நம்ம சாகிற வரைக்கும் இந்த வெள்ளை அணுக்கள் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். புரிஞ்சிடுச்சுல்ல? இப்போ வெள்ளை அணுக்கள் நம்ம உடம்புல இல்லைன்னா என்ன ஆகும்? வெளியிலேருந்து விஷக்கிருமிகள்லாம் நம்ம உடல்ல வந்து நமக்கு வியாதிகள் அதிகமாகி நாம சத்து போயிடுவோம். எப்படி ஒரு முக்கியமான வேலை பாருங்க. அதனால வெள்ளை அணுக்கள் ரொம்ப அவசியம்.
இந்த ஹெச்ஐவிங்கிறது என்ன பண்ணும்னா, நமக்கு நேரா எந்த பாதிப்பு கொடுக்கலன்னா கூட இந்த வெள்ளை அணுக்களோட சேர்ந்துட்டு, ரத்தத்தில் இருக்கிற வெள்ளை அணுக்களோட சேர்ந்துட்டு தன் வம்சத்தை உற்பத்தி பண்ணிட்டு அது வெளியில வரும்போது அதை சாகடிச்சிட்டு வெளியில வந்துடுது. அப்புறம் வேற வெள்ளை அணுக்களோட சேர்றது, அங்க தன் வம்சத்தை உற்பத்தி பண்ணிட்டு அது வெளியில வரச்சே அதை சாகடிச்சிட்டு வெளியில வந்துடுது. இப்படியே அது வெள்ளை அணுக்களை கொன்னுகிட்டே இருக்கும். அந்த வெள்ளை அணுக்கள் எல்லாம் இறந்த பிறகு அப்போ நம்ம காப்பாத்துறதுக்கு யாருமே கிடையாது. இந்த வெள்ளை அணுக்கள் நம்ம உடம்புல கம்மியான உடனே வெளியில இருக்கிற விஷக்கிருமிகள் உள்ள புகுந்து நமக்கு வியாதிகள் அதிகமாகி தொல்லைகள் ஏற்பட்டு இறந்துடும்.